அன்பார்ந்த நேயர்களே, பவா பாலா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இதுவரைக்கும் பவா பாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். சரி, நீங்கள் பூர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் இந்த தாராபலன் உங்களுக்குத்தான். பதிவை முழுமையாக பாருங்கள், அப்போது முழு பலனும் உங்களுக்கு பயன் உள்ளதாக அமையும். சரி, வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம். பூர நட்சத்திரத்துக்கான தாராபலன்கள். அதாவது சுக்கிரன் உங்களுக்கு ஜென்மதாரையாக வருவதனால் அவருடைய நட்சத்திரமான பூரம், பரணி, பூராடம் ஆகிய நட்சத்திரங்கள் அன்று பெண்கள் மூலமாக உங்களுக்கு மன குழப்பத்தையும் பதட்டத்தையும் தரக்கூடிய தாரையாக இந்த ஜென்மதாரை வருகிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சூரியன். சூரியனுடைய நட்சத்திரமான உத்திரம், உத்திராடம், கிருத்திகை ஆகிய நட்சத்திரங்கள் அன்று உங்களுக்கு பொருள் வரவை தரக்கூடிய தாரையாகவும், காரியம் சித்தியடையும் தாரையாகவும், காரியம் வெற்றியடையும் தாரையாகும், சுபகாரியம் தொடர்பான செயல்கள் வெற்றியாக வரக்கூடிய தாரையாக இந்த சம்பத்து தாரை, அதாவது சூரியன் இந்த தாரைக்கு அதிபதியாக வருவதன் மூலமாக அவருடைய நட்சத்திரம் உத்திரம், உத்திரடம், கிருத்திகை ஆகிய நட்சத்திரங்கள் உங்களுக்கு சம்பத்து தாரையாக வருவதனால் பொருள் வரவு, காரிய சித்தி, சுபகாரிய நிகழ்ச்சி தொடர்பான செயல்கள் அனைத்தும் வெற்றியாக மாறும். அதுக்கடுத்து பார்க்க இருப்பது விபத்து தாரை. இந்த விபத்து தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சந்திரன். சந்திரன் இந்த தாரைக்கு அதிபதியாக வருவதன் மூலமாக அவருடைய நட்சத்திரம் அஸ்தம், திருவோணம், ரோகிணி. சந்திரன் என்றால் தாயை குறிக்கும். அதாவது தாய் வழிகளில் உங்களுக்கு தேவையற்ற கோபம் மற்றும் அவர்கள் மூலமாக எந்த செயல் வாய்ப்புகள் தவறுதல் போன்றவை வருவதற்கான வாய்ப்பை தருகிறது இந்த விபத்து தாரை. இந்த விபத்து தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திர அஸ்தம், திருவோணம், ரோகிணி ஆகிய நட்சத்திரங்கள் என்று நீங்கள் அமைதியாக இருப்பது மிக நல்லது. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை சேமதாரை. இந்த சேமதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய் என்றால் சகோதரர், அதாவது மூத்த சகோதரரை குறிக்கும். இந்த செவ்வாயுடைய நட்சத்திரமான சித்திரை, அவிட்டம், மிருக சீரிஷம் ஆகிய நட்சத்திரங்கள் அன்று உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு, உங்கள் சகோதரர் வழியிலும், உங்கள் மகிழ்ச்சிக்கு உங்கள் சகோதர வழிகளிலும் பல உதவிகளும் கிடைக்க வருகிறது இந்த சேமதாரை. அடுத்து பார்க்க இருக்கும் தாரை பிரத்யக்க தாரை. பிரத்யக்க தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் ராகு. ராகு என்றால் நம் முன்னோர்கள், அதாவது பாட்டியை குறிக்கும். பாட்டி வழிகளில் உங்களுக்கு இந்த ராகுடைய நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் அன்று உங்களுக்கு ராகுவுடைய நட்சத்திரமாக வருவதன் அதாவது உங்கள் பாட்டி வழியில் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களும், உங்களுடைய கவன சிதைவுகளும், தேவையில்லாத அலைச்சல்களும் போன்றவை தருவதற்கான வாய்ப்பை தருகிறது இந்த பிரத்யங்க தாரை. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் குரு. குரு என்றால் குழந்தையை குறிக்கும். உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியம் ஈடேறுது, அதாவது வெற்றியாக வரும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். நீங்கள் நினைத்த காரிய செயல்களும் சாதகமான வாய்ப்புகளையும் தருவதற்காக இந்த குருவுடைய தாரையாக புனர், பூசம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரங்கள் அன்று உங்கள் குழந்தைகள் வழிகளில் உங்களுக்கு உங்கள் எண்ணம் ஈடேறுதல், உங்கள் முயற்சி வெற்றியாக வாருதல் மற்றும் நீங்கள் நினைத்த காரியம் செயல்களும் சாதகமான வாய்ப்பை தேடித்தரும்.
அடுத்து பார்க்க இருக்கும் தாரை வதைதாரை. இந்த வதைதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சனி. சனியுடைய நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதி. சனி என்றால் நமக்கு குறிப்பது பொது மக்களையும் தொழிலாளர்களையும் குறிக்கக்கூடிய கிரகமாக வருகிறது. அதாவது அவர்கள் வழிகளில் உங்களுக்கு, அதாவது தொழிலாளர்கள் வழியிலும் சமுதாயத்தின் வழியிலும் உங்களுக்கு தேவையான உடல் சோர்வையும் மனதில் நிம்மதியின்மையும் புரியாத கவலைகளையும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் நாட்டமில்லாத நிலையை உருவாக்கக்கூடிய தாரையாக இந்த வதை தாரை வருகிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை மைத்திரதாரை. இந்த மைத்திரதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் புதன். புதன் என்றால் மாமாவை குறிக்கக்கூடியது. இந்த புதனுடைய நட்சத்திரமாக கேட்டை, ஆயில்யம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் அன்று உங்களுக்கு தெய்வ காரியம் செய்வதற்கு உங்கள் மாமா மூலமாக தெய்வ காரியங்கள், புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் நீங்கள் செய்தால் அது வெற்றியாக உங்களுக்கு மாறும் கூடிய தாரையாக இந்த மைத்திரதாரை வருகிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை பரம மைத்திரதாரை. இந்த பரம மைத்திரதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் கேது. கேதுவுடைய நட்சத்திரமான மகம், மூலம், அஸ்வினி. கேது என்றால் நம்மளுடைய தாத்தாவை குறிக்கும் மற்றும் ஆன்மீகவாதிகளை குறிக்கும். அவர்கள் வழிகளில் அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் சுப செயல்களையும் சுப காரியங்களையும் செய்தால் உங்களுக்கு அது வெற்றியாக வரும் தாரையாக பரம மைத்திரதாரை உள்ளது. அதாவது கேதுவுடைய நட்சத்திரமான மகம், மூலம், அஸ்வினி ஆகிய நட்சத்திரங்கள் அன்று நீங்கள் உங்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதத்துடன் அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு வெற்றியாக மாறும். ஆன்மீகவாதிகள் மூலமாகவும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அனைத்து செயல்களும் உங்களுக்கு காரிய வெற்றியாக வரக்கூடிய தாரையாக பரம மைத்திரதாரை வருகிறது. இது அனைத்தும் இந்த பூர நட்சத்திரத்துடைய தாராபலனாக உங்களுக்கு வருகிறது. உங்களுக்கு இந்த தாராபலன், அதாவது ஜென்மதாரையாக வரக்கூடிய பூரம், பரணி, பூராடம் ஆகிய நட்சத்திரங்கள் அன்று பெண்கள் மூலமாக மனக்குழப்பத்தையும் பதட்டத்தையும் தரும். உத்திரம், உத்திராடம், கிருத்தியை ஆகிய நட்சத்திரங்கள் அன்று உங்களுக்கு பொருள் வரவும் காரிய சித்தியும் சுப நிகழ்ச்சி தொடர்பான செயல்கள் நடைபெறும். அதாவது விபத்து தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திரன், அஸ்தம், திருவோணம், ரோகிணி நட்சத்திரங்கள் அன்று உங்களுக்கு கோபத்தால் காரிய இழப்புகளும் உங்களுடைய செயல்கள் தடையும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சேமதாரை என்று உங்களுக்கு ஆரோக்கியமும் மன மகிழ்ச்சியும் தரக்கூடிய தாரையாக செவ்வாயுடைய சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷ நட்சத்திரம் வருகிறது. அடுத்து நாம் பிரத்யங்கதாரை. இந்த பிரத்யங்கதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய தாரை ராகு. இந்த ராகுவும் கூடிய நட்சத்திர திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் என்று உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல், கவனச்சிதைவுகள், தேவையில்லா அலைச்சல்கள் தரக்கூடிய தாரையாக வருகிறது. அடுத்து சாதகத்தாரை. குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் என்று உங்களுக்கு உங்கள் எண்ணம் ஈடேறுதல், முயற்சிகள் வெற்றியாக மாறுதல், உங்கள் செயல்கள் சாதகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அடுத்து வதைதாரை. இந்த வதைதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய சனியுடைய பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் அன்று உங்களுக்கு உடல் சோர்வு, மன அமைதி, புரியாத கவலைகள், வேலையில் நாட்டமில்லாமை போன்ற செயல்கள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அடுத்து நாம் புதனுடைய நட்சத்திரமான கேட்டை, ஆயில்யம், ரேவதி உங்களுக்கு பரம மைத்திரதாரை வருவதன் மூலமாக எந்த தெய்வ காரியம் செய்தால் புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் கைகூடும். அடுத்து நாம் பரம மைத்திரதாரைக்கு வரக்கூடிய கேது உடையது நன்மயகம். நன்றி, வணக்கம். கேதுவுடைய நட்சத்திரமாக வரக்கூடிய மகம், மூலம், அஸ்வினி ஆகிய நட்சத்திரங்கள் என்று உங்களுக்கு அனைத்து சுப நிகழ்ச்சியும் அனைத்து செயல்களும் கைகூடும். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு பதிவும் நல்ல சந்திப்பு. நன்றி, வணக்கம்.